டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். சங்கப்பலகை நிகழ்ச்சியிலே படித்ததும் சுவைத்ததும் என்ற பகுதியில் வாரந்தோறும் ஒவ்வொரு நூல்களோடு சந்திக்கின்றோம். இன்றும் ஒரு புதிய நூலோடு நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இன்றும் ஜீவநதி பதிப்பாக வெளிவந்திருக்கின்ற இன்னும் ஒரு நூலை நாம் இன்று உங்களுக்காக தர இருக்கின்றோம். மலரும் அரும்பு உலகம் என்ற சிறுவர் பாடல் நூலொன்று இன்று உங்களுக்காக நான் அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்மொழி என்ற நபருடைய நூலாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. ஆசிரியர் தமிழ்மொழி அவர்கள் சிறுவர்களுக்கான பாடல்களாக இந்த நூலை ஆக்கியிருக்கின்றார். 18 பாடல்கள் இதில் அடங்கி இருக்கின்றன. மிகச்சிறிய நூலாகவும் சிறுவர்களுக்கு பொருத்தமான நூலாகவும் இந்த நூல் அமைகின்றது. பெரும்பாலும் இலக்கிய பரப்பிலே வாசகர்கள் என முன்வைக்கப்படுபவர்கள் ஓரளவு வளர்ந்தவர்களாகவே அந்த வாசகர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான நூல்கள் தான் பெரும்பாலும் இலக்கிய பரப்பில் வெளிவருவது உண்டு. சிறுவர் பாடல்கள் வெளிவருவது மிக குறைந்த அளவிலே அது வெளிவருகின்றது. பொதுவாக சிறுவர் பாடல்களை எழுதியவர்கள் என்று நோக்குகின்ற போது கூட அவை மிக குறைவான ஆட்களாகவே நமக்கு தெரிகின்றார்கள். அந்த வரிசையில் சிறுவர் பாடல்களை எழுதிய மிக முக்கியமான ஆசிரியர்கள் வரிசையில் ஆசிரியர் தமிழ்மொழி அவர்களும் இணைந்து கொள்கிறார். சென்ற கிழமை இந்த நூலுக்கான வெளியீட்டு விழா பூநகரி பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. மிக சிறப்பாக நடைபெற்ற அந்த வெளியீட்டு விழாவில் இந்த நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. உண்மையில் பல வருடங்களுக்கு பின்னர் மிக சிறுவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த நூலாக இந்த நூலை நாங்கள் அடையாளம் காணலாம். பொதுவாக தமிழ் சூழலில் சிறுவர் பாடல்கள் என்பது ஔவையாருடைய பாடல்கள் இருந்து தொடங்குகிறது. ஔவையாருடைய ஆத்திசூடியைத்தான் நாம் முதலில் சிறுவர் பாடலாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இடைக்கால ஔவையாருடைய இந்த பாடல்கள் சிறுவர் பாடல்களாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அவருடைய ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் போன்ற பல பாடல்கள் இருக்கின்றன. இதை தாண்டி பார்க்கின்ற போது அதிவீர ராமபாண்டியன் என்று சொல்லப்படுகின்றவருடைய சில எழுத்துக்களும் சிறுவர் பாடல்களுக்குள் பொருந்துகிறது. அவற்றை தாண்டி பார்க்கின்ற போது ஈழத்திலே சோமசுந்தர புலவர், அளவள்ளியப்பா போன்ற பலருடைய பாடல்கள் எங்களுக்கு சிறுவர் பாடல்களாக வருகின்றன. இவை சின்னஞ்சிறுவர்களை இலக்கு வைத்து பாடப்பட்ட பாடல்கள். இந்த பாடல்கள் பொதுவாக காலம், இடம், பொருள், இலக்கணம் எதுவும் முயங்காத பாடல்களாக அமைகின்றன. இங்கு இலக்கணங்களை சரியாக இதுதான் இலக்கணம் என பின்பற்றப்படுவதில்லை, இதுதான் இடம் என பாடப்படுவதில்லை. ஓடி விளையாடுகின்ற சிறுவர்களுக்கு இதுதான் இடம் என சொல்ல முடியாது, இல்லது இதுதான் பாடல் என சொல்ல முடியாதென இந்த சிறுவர் பாடல்களில் மிக பிரபலமாக இருக்கின்ற பூவண்ணன் என்பவர் குறிப்பிடுகிறார். அவர்கள் எங்கு வேணாலும் பாடலாம். அவர்கள் இருக்கின்ற சூழல், அவர்கள் இருக்கின்ற நேரம், அவருடைய மகிழ்ச்சி தொடர்ந்து அவர்கள் எங்கேயும் பாடல்களை பாடக்கூடியவர்கள், எதிலும் விளையாடக்கூடியவர்கள், எந்த சூழலிலும் விளையாடக்கூடியவர். நெருக்கடியான சூழல், நெருக்கடியற்ற சூழல் என்றதெல்லாம் சிறுவர்களுக்கு கிடையாது. அவர்கள் எங்கும் பாடுவார்கள், எங்கும் ஆடுவார்கள், எங்கும் விளையாடுவார்கள். அப்போ அவர்களுக்கான பாடல்கள் எவ்வாறு அமையும் என்பது ஒரு இலக்கண சட்டகத்துக்குள் அமைக்க முடியாது. அந்த பாடல்கள் பெரும்பாலும் ஒரே சொற்கள் மீண்டும் மீண்டும் வருவதான சொற்களாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு புதிய புதிய சொற்களை உருவாக்கி அவர்களை கஷ்டப்படுத்த முடியாது. ஒரே சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அல்லது பொருளற்ற சொற்களை பயன்படுத்தலாம். சிறுவர் பாடல்கள் பெரும்பாலும் பொருளற்ற சொற்களாகவே அமையும். அவற்றில் பொருள் அமைவது இல்லை. பெரும்பாலும் ஓசைக்காக போடப்படுகின்ற பாடல்களாக இருக்கும். தத்தக்க பித்தக்க தாளம்பூ என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடல்கள் எல்லாம் ஓசையற்ற சொற்களோடு வருகின்ற பாடல்கள். ஆனால் அது அவர்களுக்கு பிடித்த பாடல்களாக அமையும். பிற்காலத்தில் பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்கள் சிறுவர் பாடல்களில் எழுதியிருக்கிறார்கள். பெரும்பாலும் பாரதியாருடைய பாப்பா பாடல்கள், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாடல்களை பார்க்கலாம். பாரதிதாசனும் பிற்காலத்தில் பல சிறுவர் பாடல்களை எழுதியிருக்கிறார். இவைகள் பெரிய அறிவியல் சம்பந்தமாகவோ எதுவும் இல்லாமல் அந்த உடல் வளர்ச்சிக்கு ஏற்பமாறு பாடப்படுகின்ற சிறுவர்களுக்கான பாடல்கள். அவ்வாறு அந்த பாடல்கள் வரிசையில் இப்போது எங்களுக்கு தமிழ்மொழி அவர்களுடைய இன்னும் இந்த இலக்கியம் கிடைத்திருக்கிறது. இந்த ஈழத்து இலக்கிய வரிசையில் ஒரு சிறுவர் பாடல் வரிசையில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய நூலாக இந்த மலரும் அரும்பு உலகம் என்ற சிறுவர் பாடல்கள் நூல் பார்க்கப்படுகிறது. இதிலே முதலாவது பாடலாக இறைவணக்கம் என்ற பாடல் அமைகிறது. அது பொதுவாக இறைவனை தொழுகின்ற பாடலாக அமைகிறது. அது சாதாரணமாக எமது பண்பாட்டின் அடிப்படையில் இறைவணக்கத்தோடு தொடங்குவதுதான் வழக்கம். சிறுவர்களுக்கும் நாங்கள் அதனைத்தான் சொல்லிக் கொடுக்கின்றோம். அவ்வாறு வந்த ஒரு பாடலாக அதை பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக எங்கள் வீட்டு நாய் என்றொரு பாடல் வருகிறது. அந்த பாடல் ஏற்கனவே இருக்கின்ற 2 சிறுவர் பாடல்களின் தொகுப்பு போல அமைந்து விடுகிறது.
பொதுவாக நாயோடு இல்லது நாய் ஒரு மிக முக்கியமான விளையாட்டு பிராணி. சிறுவர்களோடு அது அதற்கேற்ப அசைந்து அதற்கேற்ப மாறி விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான செல்ல பிராணி. தோ தோ நாய்க்குட்டி, துள்ளி வா நாய்க்குட்டி என்று பல பாடல்களை நாங்கள் எமது வயதில் பார்த்திருக்கின்றோம், பாடியிருக்கிறோம். பிற்பட்ட காலங்களிலும் மாணவர்கள் சிறிய வயதில் இருக்கின்ற போது அந்த பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அன்பினர் மியா மியா பூனைக்குட்டி, மீசைக்கார பூனைக்குட்டி என்று பாடுகின்ற பாடல்கள் இவையெல்லாம் சிறுவர்கள் பொதுவாக பூனை நாயோடு எமது சூழலில் பாடுகின்ற பாடல்கள். இவ்வாறான ஒரு பாடல் வகை சென்று கொண்டிருக்கு. அதே போல இன்னும் ஒரு பாடல் வகையும் நமக்கு இருக்கிறது. இந்த எண்களை சிறுவர்களுக்கு இலகுவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடம் தண்ணி வார்த்து ஒரு பூ பூத்தது, 2 குடம் தண்ணி வார்த்து 2 பூ பூத்தது, 3 குடம் தண்ணி வார்த்து 3 பூ பூத்தது, இப்படியே எண்களை சொல்லி 10 குடம் தண்ணி வார்த்து 10 பூ பூத்தது என்று சொல்லி சந்தோஷமாக பாடுகின்ற பாடல்கள். இது எண்ணை சொல்லிக் கொடுப்பதற்கான பாடல்கள். இது ஏற்கனவே இருக்கின்ற பாடல்கள். இந்த 2 பாடல்களையும் ஒன்றாக இணைத்தது போல இவருடைய எங்கள் வீட்டு நாய்க்குட்டி என்ற பாடல் அமைகிறது. 1 2 3 ஓடுது பார் நாய், 4 5 6 நன்றியுள்ள நாய், 7 8 9 எம்மை காக்கும் நாய், பாரு பாரு 10 பாசமுள்ள நாய் என்று இந்த பாடல் செல்கிறது. 1 2 சொல்லுகிற அதே நேரத்தில் ஒரு நாய் எவ்வாறானது, அது எங்களை பாதுகாக்கும், எங்களோடு சேர்ந்து விளையாடும் என்பது போல அந்த பாடல் அமைகிறது. சிறியவர்கள் பாடுகின்ற போது மனதுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதன் பின்னர் அறிவெறி என்ற அமைப்பில் அவர் ஆனா அவன் ஈனா என்று அந்த வரிசையில் வருகின்ற பாடல்களை தருகின்றார். இது பொதுவாக எல்லா காலங்களிலும் மாணவர்களுக்கு பழக்கப்படுகின்ற பாடல் ஒன்றுதான். அதன் பின்னர் முயலும் ஆமையும் என்ற இன்னும் ஒரு பாடல். இது கதை பாடலாக அமைகிறது. இல்லைன்னு சொன்னால் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகின்ற பாடலாக அமைகிறது. சிறுவர் பாடல்களில் எல்லா வகையான பாடல்களும் வருவது பொதுவான இயல்பு. அது ஆடி பாடுகின்ற மகிழ்ச்சிக்குரிய பாடல்கள், பொருளற்ற சொற்களை உடைய மகிழ்ச்சிக்குரிய பாடல்கள், அவர்களுக்கு கதையை சொல்லுகின்ற இல்லது நன்னறி சம்பந்தமான விஷயங்களை கூறுகின்ற பாடல்கள் என சிறுவர் பாடல்கள் பெரும்பாலும் எல்லா பக்கத்திலும் பாடக்கூடிய பாடல்கள். அதிலே ஒரு பாடலாகத்தான் இந்த ஆமையும் முதலும் என்ற பாடல் வரை இது மாறி மாறி பாடுகின்ற பாடல பாத்திர வார்ப்பு பாடல்களாக அமைகிறது. முயல் பாடுதல், பிறகு ஆமை பாடுதல், முயல் பாடுதல், ஆமை பாடுதல் என்ற அமைப்பில் இந்த பாடல் அமைகிறது. சிறுவர்கள் இருவர் இருந்து பாடுகின்ற போது அது இன்னும் இயல்பாக மாறும். அவர்கள் சிறுவர்கள் ஆமையாகவோ முயலாகவோ ஒப்பனை செய்து பாடுகின்ற போது இந்த பாடல் இன்னும் அழகான பாடலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாட்டிலே இதுவரை நாங்கள் பார்த்த முயல் ஆமை கதையை இன்னும் ஒரு மறுவாசிப்பு செய்வது போல இந்த பாடல் அமைவதையும் காண முடிகிறது. பொதுவாக முயலும் ஆமையும் கதை நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட கதைதான். இருவருக்கும் ஓட்ட போட்டி நடக்கும். இந்த ஓட்ட பந்தயத்திலே முயல் வேகமாக ஓடி சென்று இடையிலே தூங்கி விடுவதாகவும், ஆமை மெதுவாக சென்று அந்த ஓட்ட பந்தய நிரலை கடந்து வெற்றி பெற்றதாகவும் நாம் பார்த்திருப்போம். இதில் வெற்றி தோல்வி என்ற இரண்டும், தலைக்கணமுடையவர் வெற்றி பெற முடியாது, அமைதியாக செயற்படுவர் வெற்றி பெறுவார் என்பது போன்ற ஒரு நீதி கருத்தை எமது காலத்திலே நாங்கள் கேட்டோம். ஆனால் இங்கு வருகின்ற இந்த கதையில் அவர் அதனை மறுவாசிப்பு செய்து வெற்றி தோல்வி என்பது எமக்கானது அல்ல, மனிதர்கள் தான் வெற்றி தோல்வி பார்க்கிறார்கள். ஒரு முயற்சி அல்லது பயிற்சி என்பது எப்போதும் நமக்கு தேவையானது என்பது போல அந்த கதையை அவர் நிறைவு செய்கிறார். மாறி மாறி அந்த பாடல் வருகிறது. ஆமை பாடுவதாக அமைகிறது. வெள்ளை முயல் குட்டியே வெகுளித்தனம் வேண்டாமே, போட்டி என்று வந்தாலே பொறுமை முதலில் அவசியம் என்று அந்த பாடல் அமைகிறது. அதற்கு முயல் வீதி ஒழுங்கை கவனித்து விரைவாய் நீர் பயணிக்க பாதுகாப்பு நான் தந்தேன், பக்குவமாய் உமை காக்கின்றேன் என்று சொல்லி முயல் பாடுவதாக அடுத்த பாடல் அமைகிறது. அதன் பின்னர் ஆமை உடலில் எனக்கு ஓடி இருக்கிறது, நான் அதனை பார்த்து கொள்ளுவேன், அதனால் நீர் விவேகமாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆமை பாடுவதாக அடுத்த பாடல் அமைகிறது. அதன் பின்னர் முயல் தன் கருத்தை கூறுகிறது. அதுதான் மிக முக்கியமாக அதில் அமைகிறது. ஓட்டின் பலம் மறந்து விட்டேன், மனிதர் வேகம் கண்டு பயந்து விட்டேன், வெற்றி தோல்வி சமனல்லோ வற்றிடாத அன்பு உறவில். அதாவது வெற்றி தோல்வி என்பது தேவையில்லை, ஒரு உறவில வெற்றியும் தோல்வியும் சமமானதுதான், அது எனக்கு புரிந்து விட்டது. எனவே இந்த நீண்ட காலமாக இருக்கின்ற முயல் ஆமை கதையை மறந்து விடலாம் என்பது போல அந்த பாடல் அமைகிறது. இது ஒரு சிறியவர்களுக்கு இன்னும் ஒரு மாற்று கருத்தை தருகின்ற பாடல்கள். தற்காலத்தில் பொதுவாக சிறுவர் உளவியல் தொடர்பானவர்கள் வெற்றி தோல்வியோ நயவஞ்சகமோ கோபமோ இவ்வாறான பாடல்கள் அமையக்கூடாது என்பதில் குறிப்பாக இருக்கிறார்கள். அதனைத்தான் இவரும் கவனித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். பழைய காலத்தில் எங்களுக்கு தரப்பட்ட கதைகள் எல்லாம் இன்று அந்த கதைகள் மாற்றப்பட்டு விட்டது. பாட்டி வட சுட்ட கதைகள் எல்லாம் இன்று மாறிவிட்டது. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அல்லது அந்த காலத்தில் தரப்பட்ட பாட்டி வட சுட்ட கதையில் காகம் வடையை களவெடுத்து செல்வதாகவும்,
இப்ப இந்த களவெடுத்த அந்த வகையை வடையை காகத்திடமிருந்து நரி வஞ்சகமாக திருடிக் கொள்வதாகவும் நாங்கள் படித்தோம். இன்று அந்த கதைகள் மாற்றப்பட்டு விட்டது. காகம் வடை களவெடுப்பதாக இல்லை. இன்று அது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துக்கு ஏற்ப பொதுநல கொள்கைக்கு ஏற்ப மாற்றிவிட்டது. உழைப்பின் மூலமே ஊதியம் கிடைக்க வேண்டும். காகம் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வந்து ஆட்சிக்கு கொடுப்பதாகவும் அதன் பிரதிபலனாக ஆட்சி வடையை தருவதாகவும் அந்த வடையை கொண்டு போய் அது சந்தோஷமாக சாப்பிடுவதாகவும் அந்த நேரம் வருகின்ற நரி உன்னுடைய அழகு தொடர்பாக புகழ்கின்ற போது இந்த புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி காகம் பறந்து செல்வதாகவும் இன்று கதை மாற்றப்பட்டு விட்டது. அப்போ இன்று வருகின்ற இந்த புதிய மாணவர்களிடம் புதிய சிறுவர்களிடம் வஞ்சகம் சூது தோல்வி இதுகள் தொடர்பான எதிர்மறையான சிந்தனைகளை விதைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் சிறுவர் பாடல்கள் அமைய தொடங்கிவிட்டன. அவ்வாறான பல பாடல்களை இந்த நூலில் நாங்கள் இந்த சிறுவர் பாடல் நூலிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலே நிலா பாட்டு என்ற ஒரு கதை வருகிறது. சிறுவர்கள் என்றால் இந்த நிலாவும் சிறுவர்களும் உண்மையில் பிரிக்க முடியாதவர்கள். நிலாவை காட்டி உணவூட்டுதல் என்பது எமது பண்பாட்டில் நீண்ட காலம் இருக்கிறது. பிள்ளை தமிழ் என்ற ஒரு இலக்கியத்தில் செங்கீரை பருவம் என்ற ஒரு பருவம் தரப்படுகிறது. அந்த செங்கீரை பருவத்தில் நிலாச்சோறு உண்ணுதல் என்பது ஒரு முக்கியமான பகுதியாக தரப்படுகிறது. இந்த நூலிலே நிலா நிலா என்று கூறி நிலாவை சோறூட்டுவதாகவும் அப்பாவுக்கு ஒரு பிடி அம்மாவுக்கு ஒரு பிடி என்று பழைய காலத்தில் இந்த நிலா சோறூட்டுதல் என்பது இயல்பாக இருந்திருக்கிறது. இங்கு இந்த நிலவை பார்த்து இங்க இருக்கிற பிள்ளை ஒன்று இந்த பூமியை எவ்வாறு அழித்து விட்டார்கள், இந்த பூமி வளமிழந்து விட்டது, இது மீண்டும் சரியாக வேண்டும் என்று அந்த பிள்ளையை பார்த்து நிலவு பாடுவதாகவும் அந்த பிள்ளை அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் இந்த பாடல் அமைந்து விடுகிறது. அழகு நிறைந்த இந்த பூமி அழகிழந்து போனது எதற்கு சாமி, புதிய புதிய கண்டுபிடிப்பு, பூமி எங்கும் வளமிழப்பு, காடுகள் இங்கு அழித்து விட்டார்கள், காட்சி இங்கே இழந்து விட்டார்கள், குளம் குட்டை வெற்றி விட்டன, குடிமுழுகச் செய்து விட்டார்கள், வயல் காடு வறண்டு பூமி வாய் பிளந்து அழும் நிலை தரசு நிலை என்று சொல்லி இந்த பாடல் அமைகிறது. இது நிலவை பார்த்து நிலவு இந்த சிறுவரை பார்த்து பாடுவதாகவும் அதை இந்த சிறுவன் ஏற்றுக்கொள்வதாகவும் இந்த பூமி வளமோடு வாழுவதற்கு அந்த சிறுவனுக்கு நிலவு வழிகாட்டுவதாகவும் இந்த பாடல் அமைகிறது. உண்மையில் காலம் வளர பொதுவாக மனித உலகம் அல்லது மனித வாழ்க்கை என்பது மேல் நோக்கிய நகரம், அது கீழ் நோக்கி நகராது. அது ஒவ்வொரு காலத்திலும் பண்பாட்டு அடிப்படையில் வளர்ச்சி பெறும். அந்த வளர்ச்சியின் அடிப்படையிலேயே இந்த உலக வளமிழப்பை மாற்றியமைக்க வேண்டும் என்று நிலவு பாடுவதாகவும் அதற்கு அந்த குழந்தை இசைந்து செல்வதாகவும் இந்த பாடல் அமைகிறது. உண்மையில் இந்த மேல் நோக்கி நகருகின்ற நாகரிக மட்டத்திற்கு ஏற்ப குழந்தைகளும் தங்களை வளர்த்து கொள்ளுகின்றதற்கேற்ற மாதிரி இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. மிகுந்த ஓசைநயத்தோடு பாடப்பட்ட பாடல்கள், சிறுவர்களுக்கு பொருத்தமான பல பாடல்கள் இங்கே அமைகின்ற மாதங்களை சொல்லுகின்ற பாடல்கள், கொக்கர கோக்கோழி, பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி இதெல்லாம் சிறுவர்கள் உலகிலே பிரிக்க முடியாத பாடல்கள், மாலை நேர விளையாட்டுகள் என்று சொல்லி பல தலைப்புகளிலே இந்த பூனைக்குட்டி எறும்பு என்று பல தலைப்புகளில் இந்த பாடல்கள் பறந்து விரிகின்றன. இறுதியாக வீதி விபத்து என்ற ஒரு பாடல் அமைகிறது. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள். அதன் பின்னே சிறுவர் வகுப்பறைகள், குரங்கும் கிளியும், பனைமரம் என்று சொல்லி பல பாடல்கள் இதிலே அமைந்திருக்கின்றன. எல்லா பாடல்களும் பண்பாட்டையும் சிறுவர்களையும் பற்றி பேசுகின்ற பாடல்களாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. உண்மையில் சின்னஞ்சிறியவர்களுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த சிறுவர் பாடல்களை கொண்ட தொகுப்பாக இது அமைகிறது. சிறுவர்களுக்கு முன்பள்ளியில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இந்த நூலை வாங்கி அந்த சிறுவர்களுக்கு இந்த பாடல்களை சொல்லிக் கொடுக்கும் போது இந்த நூல் வாழுகின்ற நூலாக மாறும். எனவே அந்த மாற்றத்திற்காக இதனை நாங்கள் உங்களுக்கு பரிந்துரை செய்கின்றோம். இன்னும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் அல்லது புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.